கண்மணி மேலே வந்து பழிய போட்டு இந்த மாதிரி வந்து கண்மணிக்கும் எனக்கும் வந்து எல்லா கனெக்ஷனும் இருக்குது. நானும் கண்மணியும் முன்னாடியே வந்து லவ் பண்ணியிருக்கோம். இப்போவும் கண்மணி என்னை விரும்புகிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகிறாரு அந்த நபர். அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம அன்பு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அன்பு வந்து அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கண்மணி எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்ன சொல்ல நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து இல்லை அன்பு, இவன் சொல்கிறது தான் உண்மை. கண்மணி இவனும் வந்து நைட்டில் 2 பேரும் வந்து தனிமையில் பேசினாங்க. அது மட்டும் கிடையாது, கண்மணி வந்து இவன் வீட்டுக்கு வந்து தனியாக போனால் அதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி மயூரியும் ஸ்வேதாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்றோன்னே நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, நம்ம வீட்டு பொண்ணை ஒருத்த வந்து அசிங்கப்படுத்தியிருக்கான், அவன் வந்து அவங்க கூட சேர்த்து வீடியோ வேறு எடுத்திருக்கீங்களா, என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டிங்களா, உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா அப்படி சொல்லி திட்டுறாரு. என்ன அன்பு, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிற, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அவங்க காட்டுறாங்க. எல்லாருமே வந்து கண்மணியை வந்து என்ன இதெல்லாம் கேவலமாக இருக்குது, நம்ம வீட்டில் இவனுக்கு என்ன வந்து வேலை, இங்கே பாரு கண்மணி, இப்போது நீ சொல்ல போறியா இப்போ இல்லை அப்படின்னு கண்மணி அமைதியாக இருக்காங்க. பாட்டி கேட்டோன்னே பாட்டி வந்து எப்போ அமைதியாக இருக்கோ அப்போயே தெரிஞ்சு போச்சு உனக்கும் இவனுக்கும் உண்மையிலேயே வந்து எல்லாம் இருக்கா, ஆச்சு கேவலமாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அத்தை இருங்க அத்தை, அவசரப்படாதீங்க, கண்மணி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா வந்து சொல்கிறாங்க. கண்மணி என்ன நடந்ததுன்னு சொல்லிடுமா, இல்லைனா உன்னை இந்த குடும்பம் அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா, வேணாமான்னொன்னே சாரி அத்தை என்னால் இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. பவி இதெல்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் குழம்பி போகிறாங்க. எல்லாருமே கண்மணி ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த அன்பு எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்மணி அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லிட்டு என்னையாடி வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு போனேன், என்கிட்ட இந்த எல்லா தடத்தை எடுத்துகிட்டு போனல, உன்னை அசிங்கப்படுத்தணுதாடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்மணியை அந்த வந்து மிரட்டுற அந்த நபர். எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் நிறுத்துறீங்களா சொல்லிட்டு பவி பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே கண்மணிக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவன் கண்மணியை தேடி வந்திருக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா கண்மணி முன்ன பின்ன இவனை பார்த்துருக்கும் சான்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. கண்மணி அக்கா அப்படிப்பட்டவங்களும் கிடையாதுன்னு. இங்கே பாரு பவி, நீ இன்றைக்கி நேற்று வந்தவ, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவனுக்கும் கண்மணி அக்காவுக்கும் எந்த வந்து ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஆனால் இவனுக்கும் எனக்கும் இருந்தது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். உடனே வந்து அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. உடனே வந்து என்ன பண்ணுறா பவியோட அப்பா அம்மா, பவி அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருங்க, இவ்வளவும் நடந்திருக்கும் போது நான் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியாது, பாவம் கண்மணி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், உண்மையிலேயே இவனை நான் தான் விரும்பினேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் நான் பழகினது உண்மை தான், ஆனால் இவன் மோசமானவன் தெரிஞ்சு இவனை விட்டு அப்பா அம்மா விலக சொன்னாங்க, நானும் விசாரிச்சதுக்கு இவன் ரொம்ப மோசமானவன், அந்த அதான் விட்டு விலகிட்டோம், எங்கள் குடும்பமே இவனை விட்டு விலகிடுச்சு, ஆனால் அதை மனசில் வச்சுக்கின்னு இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான், ஏன்டா சொல்லுடா, எதுக்காக கண்மணி அக்காவோட பேரை வந்து யூஸ் பண்ணுற, என்ன விஷயம் மாதிரியே சொல்ல போறியா இப்போ இல்லையா, சொல்லலை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க பவி. உடனே வந்து அப்படியே இருக்கான், ஓ இவ்வளோ நடந்திருக்கா, இவன் இப்படிப்பட்டவனா அப்படி சொல்லிட்டு அன்பு நல்லா போட்டு சாமசம் சாத்துறாரு. உடனே அவர் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாரு. அது வந்து உண்மையிலே இதுதான் நடந்தது, நான் வந்து பவியை பார்க்க தான் வந்தேன், கண்மணி வந்து என்கிட்ட வந்து வந்து பவியை பற்றி எந்த விஷயத்த சொல்லாத நாங்கள், அப்புறம் கண்மணியை தேடி வந்தாங்க, அப்போ தான் அந்த சாட்சியலத்தெல்லாம் கண்மணி அழிச்சிட்டாங்க, அதனால தான் கோபத்தில் கண்மணியை பற்றி இப்படி தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்கல்ல கண்மணி எப்படிப்பட்டவன், இப்போ அது புரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. பவி ஓடி போயிட்டு அப்படியே கண்மணி கிட்ட கையை பிடிச்சிட்டு அழறாங்க. அக்கா என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்காக போய் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்களேக்கா, அவன் என் பேச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சிட்டிங்களேக்கா அப்படின்றாங்க. பவியோட அப்பா அம்மா வந்து கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாரிம்மா, இவ்வளோ நடந்து கூட நாங்கள் வாயை திறக்கலை, எங்கள் பொண்ணு விஷயந்தான் முக்கியம் நான் நினச்சோம், ஆனால் நீ என் பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் பழிய சுமந்திருக்கியம்மா, இவ்வளோ பேர் உன்னை தப்பாக பேசும்போது கூட நீ வாயை திறக்கலையம்மா, ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இல்லாமல் போச்சு, என் வயிற்றுல பிறக்காமல் போச்சுமா, உண்மையிலே சொல்கிறேனே என் மூத்த பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே நெகிழ்ச்சியாக வந்து கண்மணிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண்மணிக்கு நன்றி சொல்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு அப்படியே கண்மணி பார்க்குறாங்க, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பார்க்குற வெண்ணிலாக்கும் அவங்க கும்பலுக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்குது. உன்னை பாட்டி எல்லாருமே பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பவியோட அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, பவியும் நினச்சும் சரி கண்மணியும் நினச்சி எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.